ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி தொடர்கதையில் காவேரி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அக்கா யமுனா கால் பண்ணுறாங்க. யமுனாவும் கங்காவும் கால் பண்ணும்போது அவங்க கான்ஃபரன்ஸில் பேசிக்கிறாங்க, அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே. அப்போ என்னடி காவேரி, உன் முகம் இன்னைக்கு டல்லாக இருக்குது, ஸ்கூல் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலை அப்படின்றாங்க. வேற ஒரு விஷயமா வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உடனே யமுனா எல்லாரும் கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வந்த, வேற ஒரு விஷயம்னா என்ன இடம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயம்னு. அப்போ எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்த கதையை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. விஜயும் ஒரு பொண்ணை நேசிக்கிறாரு, ஏன் எதற்கவே என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்டதும் எனக்கு வெறுப்பாக இருக்குது, அவர் மேலே அவரை பிடிக்கவே இல்லை, ஏன்னு தெரியல, அவர் அப்படி பேசுறதுக்காக நான் ஏன் வெறுப்பாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கிட்ட கேட்குறாங்க, கங்காட்ட. அப்போ கங்கா சொல்கிறாங்க, ஏன்னா உனக்கு விஜயை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படி நீ வெறுப்பாகிறன்றாங்க. அக்கா அதெல்லாம் இல்லைக்கா, சான்ஸே கிடையாதுக்கா, எனக்கு அந்த ஆளை பிடிக்கவே இல்லைக்கா, அந்த ஆள் மேலே அந்த ஆளை பார்த்தாவே கடுப்பாக இருக்குது, ஆனால் அவர் ஒரு பொண்ணை லைக் பண்ணுறாருன்றதும் வெறுப்பாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சிட்ட பிறகு காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த மேட்ரிமோனி பொண்ணு, அவங்களுக்கு கால் பண்ணி, நீங்கள் விஜயை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க, நீங்கள் இதை தள்ளி போடாமல் உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கே பேச சொல்லுங்கள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. விஜய் காவேரியை ரொம்ப டீஸ் பண்ணிட்டோன்ற ஃபீல்லையே இருக்கிறாரு. ஃபீல்லையே இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவள் இப்படி கோவமாக தான் இருப்பா, நம்ம தான் இறங்கி போகணுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாரு, வாய்ஸ் நோட் போடுறாரு. ஆனால் காவேரி அதை பார்க்கவே இல்லை. என்ன இது, எந்த மெசேஜ் அனுப்பிச்சாலும் உடனே ரிப்ளை பண்ணுவா, இதுக்கு ரிப்ளைவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்துக்கிறாரு. காலையிலையாச்சும் பார்க்குறாளா பார்க்கலான்ட்டு. ஆனால் காவேரி தூங்கி எழுந்து பார்த்தாக்கா, என்ன இந்த ஆள் வாய்ஸ் நோட் போட்டிருக்கானே எதுக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது விஜய் என்ன சொல்கிறாருன்னா, சாரிங்க, நான் சாரி கேட்குறதுக்காக தான் கால் பண்ணேன், நான் காரில் வரும்போது அந்த பொண்ணுக்கிட்ட நான் அப்படி பேசிட்டு வந்தேனே, உங்களை ஹர்ட் பண்ணோன்ட்டு வெறுப்பேற்றுற மாதிரி நான் பேசிட்டு வந்தேன், அதில் நீங்கள் ரொம்ப வெறுப்பாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தாங்க நான் சாரி சொல்கிறதுக்காக நான் வாய்ஸ் நோட் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு வச்சுட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க காவேரி. கிளம்பி வெளியே வராங்கங்க. வெளியே வந்தாக்கா அவங்க வீட்டு ஹாலில் விஜய் உக்காந்துருக்கிறாரு. பலூனில் ஃபுல்லாக எழுதி சாரி சாரின்னு ஒட்டிக்கிட்டு, ஒரு பலூனில் சாரின்னு எழுதி கையில் வச்சுக்கிட்டு ஹீன்னு இழிச்சிக்கிட்டு உக்காண்டிருக்கிறாரு. இவங்க வெளியில் கதவை திறந்து வந்ததும், யாருங்க உங்களை இவ்வளோ காலையில் வர சொன்னது, எதுக்குங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு காலையிலேயே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இந்த ஆளை நம்ம வீட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னேன்ல, நீ அதை சொல்லலையா, நீ இந்த ஆளுக்கிட்ட ஏன் தான் இவர் எதிர்க்க இது மாதிரி பண்ணுறாருன்னு தெரியலையே, எனக்கு பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க விஜயை. விஜய் கிட்ட சொல்கிறாங்க, ஏதோ உங்கள் ஒய்ஃபு என்னால் அவங்க இறந்ததுக்கு நான் காரணமாயிட்டேனே நினச்சி ஃபீல் பண்ணி நான் மேட்ரிமோனிக்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு பொண்ணு பார்த்தா, அதெல்லாம் இப்போ ஏன்டா பார்த்தேன்னு நினைக்கிறேன், உங்களை அப்படியே விட்டுருக்கணும், உங்கள் குழந்தைய நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் பாரு, அது என்னுடைய தப்பு, ஆனால் இப்போ சொல்கிறேங்க, உங்கள் ஒய்ஃபு இறந்ததுக்கெல்லாம் நாங்கள் காரணம் கிடையாது, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, உங்களை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக இருக்குது, பிடிக்கவே இல்லை, முதல்ல நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்க, இனிமேல் வராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு அப்படியே ரொம்ப ஃபீலிங்காக ஆகிடுது. காவேரியே பார்க்குறாரு, அவங்க திட்டுறது எல்லாத்தையுமே, இது மாதிரி ஆளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ்னாவே என்னன்னு தெரியல அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அப்படியே சோகமாக கண்ணு கலங்கி போய் அழுதுகிட்டே வெளியே வராரு. அவர் ஒட்டி வச்சிருந்த பலூனை எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு அவர் மேலேயே தூக்கி அடிக்கிறாங்க. அவர் காரில் உக்கார போகிறாருங்க. நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் வெறுப்பாக பண்ணுறாங்க, அவங்க அம்மாவை என்னெல்லாம் திட்டி பேச போகிறாங்கன்னு நாளைக்கு கதையில் மீண்டும் தொடருவோம். நன்றி, பாய்.